என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சூப்பரான புது ஐஃபோன் ஒன்று வாங்குறான். ஒரு 2 நாள் கழிச்சு அவன் ஒரு பெய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்புக்கு ஏன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நெட்டில் போய் ஃப்ரீயாக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறான். இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுத்து சூப்பரான ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறான். புல்லட்டு பார்க்க செம்மையாக இருக்கு. என்ன பண்ணுறான், ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்பாட்டிஃபைல ஆடு கேட்டுன்னு இருக்கான். என்னடா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கடா அப்படின்னு சொன்னா, இல்லடா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் 200 ரூபா, நான் ஏன்டா 200 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்றான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அங்கிள் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 50 லட்சம் செலவு பண்ணாரு. ஆனா அதே ஆளு காய்கறி கடையில ஒரு 50 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணிருக்காரு. அதே ஆளுங்க அவங்க கிட்ட காசும் இருக்கு, ஆனா ஏன் ஒரு விஷயத்துக்கு செம்மையா செலவு பண்றாங்க, இன்னொரு விஷயத்துக்கு செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல நீங்க இந்தியன்ஸோட மைண்ட் செட் புரிஞ்சுக்கணும். இந்தியன்ஸ் எப்பவுமே ப்ராடக்டை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதுக்கு காசு அப்படியே இறைப்பாங்க. ஆனா யாரும் பார்க்காத ப்ராடக்ட்க்கு எப்பவுமே காசே தர மாட்டேங்கிறாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டார்பக்ஸ் போனீங்கன்னா அங்க லைன் கட்டி பொருள் வாங்குறாங்க. 400 ரூபா காஃபி. ஆனா அதே ஆளுங்க ஒரு மெடிடேஷன் ஆப்புக்கோ இல்லைன்னா ஒரு மென்டல் ஹெல்த் ஆப்புக்கோ இல்லைன்னா ஒரு நியூஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ மாசம் 200 ரூபாய் கூட பே பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்க நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம்க்கு கொடுத்த காசு எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுவே ஒரு ஐஃபோனோ ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டோ ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபி வாங்கினீங்கன்னா கூட உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காச்சு தெரியணும். நம்ம மைண்ட் செட் இப்படி இருந்தா நீங்க எப்படி உலகத்திலேயே இருக்க பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?